சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 10th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸு த டையிங் டிடெக்டிவ். ஓகேவா, ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்டோரி. பாருங்கள், ஆத்தர் யார்? ஆர்த்தர் கேனன் டாயில். ஓகேவா, ஆர்த்தர் கேனன் டாயில். இதில் என்ன ஆகும்னா டையிங் டிடெக்டிவ். ஓகேவா, டையிங் டிடெக்டிவ்னால டாயல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டின்னு முடிக்கும். லாஸ்ட் வீக் ஒரு ப்ரோஸ் பார்த்தோமே, என்ன பார்த்தோம்? லாஸ்ட் லெசனோட ஆத்தர் யார்? டாடெட். டாட் வைப்பாங்கன்னு சொன்னா அல்ஃபோன்ஸ் டாடெட். அந்த மாதிரி டையிங் டிடெக்டிவ்க்கு டாயல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்னன்னா, இதில் ஒரு சூப்பரான ஸ்டோரிப்பா. இதில் என்ன ஆகும் அப்படின்னா 3 கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கேரக்டர் பேர் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ். இன்னொரு கேரக்டர் வந்து அந்த ஷெர்லாக் ஹோம்ஸோட அசிஸ்டண்ட், அவர் பேர் வாட்சன். ஓகேவா, வாட்சன். அப்புறமா அங்கே ஒரு லேண்ட் லேடி இருப்பாங்க, அவங்க பேர் வந்து ஹட்சன். ஓகேவா, அப்புறம் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க, அவர் பேர் வந்து கல்வர்டன் ஸ்மித். 4 பேர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தான் உடம்பு சரியாமல் இருக்கும், அவரை பார்ப்போம். ஷெர்லாக் ஹோம்ஸ். அவரோட அசிஸ்டன்ட் பேர் வாட்சன். அசிஸ்டன்ட்னும் சொல்லலாம், ஃப்ரெண்டுன்னும் சொல்லலாம். அப்புறமா ஒரு லேண்ட் லேடி இருக்காங்க, அவங்க பேர் ஹட்சன். ஓகே, அப்புறம் வேற என்ன சொன்னேன்? ஒரு கிரிமினல் இருப்பான்னு சொன்னேன்னா அவன் பேர் கல்வர்டன் ஸ்மித். கல்வர்டன், CUL வரும், கல்வர்டன். இப்போ பாருங்க, த டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸ். இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் யாருன்னா அவர் ஒரு டிடெக்டிவ். ஓகேவா, டிடெக்டிவ் ஏஜென்சி அவர் போல. was seriously ill. He wanted to meet his assistant Watson. He asked his landlady to get him. Watson was surprised to see the condition of his master. Was Watson able to save his master? அப்படின்றத படிக்க சொல்றாங்க. அப்போ டிடெக்டிவா யார் இருக்கா? ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கார். அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, அதான் சீரியஸ்லி இல்லை. அவர் யார் தான் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு? அவரோட அசிஸ்டண்டான வாட்சன். அசிஸ்டண்டான வாட்சனை போய் கூட்டிட்டு வாங்கன்னு யாருக்கிட்ட சொல்லி அனுப்புறாருன்னா லேண்ட் லேடியான ஹட்சன் கிட்ட போய் சொல்றாரு. இதுதான் கான்செப்ட். சரி, இங்க பாருங்க, இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. மிஸ்ஸஸ் ஹட்சன், த லேண்ட் லேடி ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ், கேம் டு மீ அண்ட் செட். இதை நரேட் பண்றது வந்து வாட்சன் தான் சொல்றாரு. ஓகேவா, மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் இஸ் டையிங். மிஸ்டர் வாட்சன், for 3 days he has been sinking and I doubt if he will last another day. He would not let me get a doctor. I told him I could not stand it anymore and would get a doctor. First என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் சீன் நம்பர் 1ல உள்ள வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து படுத்துட்டு இருக்காரு பெட்ல. வெளியே வந்து லேண்ட் லேடி இருக்காங்க. லேண்ட் லேடி என்ன பண்றாங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வாட்சன் கிட்ட போய் பேசுறாங்க. உங்களோட மாஸ்டர் இருக்காருல்ல, யார் அவர்? ஷெர்லாக் ஹோம்ஸ். அவர் வந்து உடம்பு முடியாமல் படுத்துட்டு இருக்காரு, கொஞ்சம் வாங்க, என்னன்னு பாருங்க. 3 நாளா அவர் என்னவா இருக்காரு? படுத்த படுக்கையா இருக்காரு அப்படின்றத சொல்றாங்க. இதெல்லாம் கேட்பாங்கப்பா, எவ்வளோ நாளைக்கு அவர் அப்படியே இருந்தார்? ஃபார் 3 days he has been sinking அப்படின்னு. இன்னொரு நாள் தாங்குவாரான்னு தெரியல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. he repliedனா யார்? வாட்சன். let it be, சாரி, இது யார் ரிப்ளை பண்றாங்க அப்படின்னா இவர் ஷெர்லாக் ஹோம்ஸ். அவர் வந்து ரிப்ளை பண்ணுறாரு, உங்களை போய் யாருன்னா கூட்டிகிட்டு வரேன். லேண்ட் லேடி வந்து சொல்லுது, நான் உங்களை யாருன்னா கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னா. சரி, நீ யாருன்னா கூட்டிகிட்டு வர்றது ஓகே, ஆனால் போய் வாட்சனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறாரு. லெட் இட் பி வாட்சன் தென். இது யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. I was horrified for I had not heard about his illness before. I rushed for my hat and coat. As we drove back, I asked her about the details. இவர் வந்து இந்த கதையை வந்து கேட்குறாரு. 3 நாளா இவர் தூங்கலை, இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னொன்னே பயந்து போய் என்ன இருந்தாலும் ஃப்ரெண்ட் இல்லை, என்ன பண்ணுறாருன்னா அவரோட கோட்டையும் அவரோட ஹேட், அதானே சொன்னாங்க, ரஷ்டு ஃபார் மை கோட் அண்ட் ஹேட். அப்ராட் கல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு சீரீஸ் இருக்கும். அந்த சீரீஸில் எங்கே பார்த்தாங்க, அவங்க எப்பவுமே காஃபி ஷாப்பில் தான் மீட் பண்ணுவாங்க. எங்கே பார்த்தீங்கன்னாலும் அவங்க கோட்டு அண்ட் ஹேட் போட்டுட்டு வருவாங்க. மேக்ஸிமம் கோட்டு வந்த உடனே அந்த கோட்டு கழட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அப்ராடில் மேக்ஸிமம் அந்த சீரீஸ்லாம் பார்த்துருக்கேன். அப்போது அவங்க எப்போவுமே வெளியே போனோன்னா கோட் எடுத்துகிட்டு தான் போவாங்க, ஜாக்கெட் போட்டுட்டு. அந்த ஜாக்கெட்டை இவர் தேடுறாரு, சீக்கிரமாவா நம்ம இதுவும் கேப்பும் சாரி கோட் அண்ட் ஹேட்டையும் போட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. As we drove backனா அந்த இடத்துக்கு போகும்போது I asked her about the details. கேட்குறாரு என்ன நடந்ததுன்னு கேட்கும் போது, there is a little I can tell you sir. He has been working on a case down at Rotten Heath near the river. அப்போ இந்த லேண்ட் லேடி சொல்கிறாங்க,
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு கேஸ் விஷயமா இந்த ரிவர் பக்கத்தில் இருக்க இந்த ராத்தன் ஹீத்தில் வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் ஹேஸ் பாட் திஸ் இல்னஸ் பேக் வித் ஹிம். அங்கே இருந்தால் இந்த ஜுரம் இவருக்கு வந்திருக்கு போல. இப்போ நம்ம கூட வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருக்குன்னா கோல்டு இருக்கு அப்படின்னா, ஓ நீ உன் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்து அதனால தான் உனக்கும் வந்துருச்சுன்றாங்கல்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. He took to bed on Wednesday. அவர் எப்போ போய் பெட்டில் படுத்தாரா? Wednesday ஆஃப்டர்நூனில் படுக்கிறார். And has never moved since. For 3 days neither food nor drink has passed his lips. Why did you not call a doctor? I asked. அவர் படுக்க தான், அப்புறம் என்ன சாப்பிடல, ஒரு வாய் கூட எதுவுமே சாப்பிடல, நீங்கள் ஏன் இப்போ டாக்டரை கூப்பிடலன்னு வாட்சன் கேட்குறாரு நம்மளோட ஹட்சன் கிட்ட. இல்லை அவர் தான் என்ன கூப்பிடவே கூடாது அப்படின்னு எனக்கு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டார். யார் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டா அந்த டாக்டரையும் கூப்பிடாதுன்ட்டு? ஷெர்லாக் ஹோம்ஸ். அதான் இங்கே சொல்லுவாங்க, he wouldn't have it sir. I didn't dare to disobey him. இவங்களை டிஸ்ஒபே பண்ணணும் நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கேரக்டர்ஸ் பேர் யார் என்ன சொன்னா அப்படின்றத எழுதுங்க. ஓகேவா? டைம் கொடுக்குறேன், எழுதுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஆன்சர் பண்ணிடுங்கப்பா இது ரெண்டுத்துக்கும். ஹவு டிட் வாட்சன் ஃபீல் வென் ஹி ஹர்ட் ஆஃப் ஹோம்ஸ் இல்னஸ்? ஷெர்லாக் ஹோம்ஸை பற்றி கேட்டோடனே அவருக்கு எப்படி ஆச்சு? ஹாரிஃபைடுன்னு பார்த்தமே எங்க, அது பாருங்க. he replied let it be Watson, I was horrified. இவர் இப்படி பார்க்கறதுக்கு நான் ஹாரிஃபைட் ஆயிட்டேன். why didn't the landlady call the doctor? ஏன் அந்த லேண்ட்லேடியான ஹட்சன் வந்து டாக்டரை கூப்பிடல? ஏன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து சொல்ல யாரையும் கூப்பிடாத அப்படின்னு சொன்னோடனே இவங்க அதை மீறலை. அதுதான் சரி. இது வரையும் எழுதுறீங்களா? நெக்ஸ்ட் இப்போ இவர் போயிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸை பார்க்குறாரு. ஷெர்லாக் ஹோம்ஸை போய் பார்க்கும் போது அவர் எப்படி தெரியுமா இருப்பார்? ஒரு 3 நாள் சாப்பிடாம இருந்தோன்னா, இப்போ நம்ம சோனம் வாங்சுக் பார்த்தோம், அவர் வந்து 26 days ஹங்கர் ஸ்ட்ரைக் இருந்தார். அவர் பார்க்க ஃபஸ்ட்டு டே எப்படி இருந்தார், அந்த லாஸ்ட் டே எப்படி இருந்தார்? அவ்வளோ வெயிட் லாஸ் ஆகி அப்படியே ஒரு மாதிரி இருந்தார்ல, அதே மாதிரி தான் இவர் 3 நாள் சாப்பிடாததுக்கே இந்த சீக்ஸ் எல்லாம் இப்படி ஆயிடுச்சான், ஒட்டிட்டு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டார், ஃபீவரிஷாக இருக்க மாதிரி. அதான் சொல்கிறாங்க, he was indeed a sad sight. பார்க்கவே பரிதாபமாக இருந்தார். in the dim light of a foggy November day. எந்த மந்த்னு கேட்பாங்க. எந்த டேல அவர் போய் பெட்டில் படுத்தாரு? வெரி குட், வெட்னஸ்டேன்னு பார்த்தோமா. எந்த மந்த்னா நவம்பரில், ஒரு டிம் லைட் ஆஃப் ஃபாகி நவம்பர் டே. த சிக் ரூம் வாஸ் அ க்ளூமி ஸ்பாட். க்ளூமினா ரொம்பவே டார்க்காக ஒரு இடம். இப்போ நம்மளுக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுங்க நான் படுக்க போகிறேன்னு தானே சொல்லுவோம், இல்லை லைட்டு போட்டே தூங்குவீங்களா? அந்த மாதிரி இவரும் ஃபுல்லாக டார்க்கான ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்காராம். பட் இட் வாஸ் த காண்ட் ஃபேஸ். காண்ட் ஃபேஸ்னா என்ன அப்படின்னா, சில பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது வேற, பட் வந்து சாப்பிடாம பசியில் இல்லை ஃபீவர் வந்து ஒல்லியாகும்ல, அதுதான் வந்து காண்ட்ன்றாங்க. காண்ட் ஃபேஸ் ஸ்டாரிங் ஃப்ரம் த பெட் தட் பாட் சில் டு மை ஹார்ட். இதை வந்து வாட்சன் பார்த்தோடனே அவருக்கு அப்படியே யூயோ நம்ம ஃப்ரெண்டு என்ன இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு பார்க்குறான். ஹிஸ் ஐஸ் அட் த பிரைட்னஸ் ஆஃப் ஃபீவர். யாரோட கண்ணில்ப்பா பிரைட்னஸாக இருக்குது ஃபீவரில்? ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து அவ்வளோ ஃபீவரிஷாக இருக்குது அவருக்கு. his cheeks were flushed and his hand twitched all the time. he lay listless. twitch, அவரோட கை வந்து சும்மாவே, இப்போ நான் எப்படி இருக்கேன்னா சும்மாவே இப்படி ஆகுதான், அந்த அவ்வளோ ஹை ஃபீவர் இருக்கான் அவருக்கு, அவர் சும்மா இப்படி பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. ஆனால் he lay listless, அப்படியே படுத்துட்டே இருக்காரு. மை டியர் ஃபெலோ, இப்போ இவர் பேசுறார் ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட. மை டியர் ஃபெலோ ஐ கிரைட் அப்ரோச்சிங் ஹிம். அப்படியே ஓடி போய் என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்குறாரு. ஸ்டாண்ட் பேக். உடனே அவர் ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து கோவிட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம யார்கிட்டனா போனால் அவங்களுக்கு கோவிட் இருந்தால் தூரம் போகணும்ல, அதான் ஸ்டாண்ட் பேக் ஹீ கிரைட். பட் வை? ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ ஐ செட். சர்டன்லி வாட்சன், பட் இட் இஸ் ஃபார் யூ, ஃபார் யுவர் ஓன் சேக். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் கரெக்டு தான், ஆனால் உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன், தூரமாக இரு, ஸ்டாண்ட் பேக் அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட், ஃபார் மை சேக் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஐ நோ வாட் இஸ் த மேட்டர் வித் மீ. இட் இஸ் த டிசீஸ் ஃப்ரம் சுமத்ரா. இட் இஸ் டெட்லி அண்ட் கண்டேஜியஸ். வாட்சன், தட்ஸ் இட், பை டச். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு எதனால் வந்து இந்த டிசீஸ் வந்துச்சு அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. டிசீஸ் ஃப்ரம் சுமத்ரா, எனக்கு அங்கேருந்தா இது வந்துருச்சு. இட் இஸ் டெட்லி, அது ரொம்பவே கொடுமையானது. அண்ட் கண்டேஜியஸ். கண்டேஜியஸ்னா என்னது? கண்டேஜியஸ்னா என்னது? இப்போ சிக்கன் பாக்ஸ்ன்னு இருக்குல்ல, சிக்கன் பாக்ஸ் இருந்தால் ஏன் அவங்கள தனியாக வைக்கிறோம்?
ஏன்னா அது ஸ்ப்ரெட் ஆகும், அதுதான் வந்து கண்டேஜியஸ். அதனால இவரை தள்ளி நிற்க சொல்கிறாங்க. அது ரொம்பவே டெட்லி அண்ட் கண்டேஜியஸ். வாட்சன் தட்ஸ் இட் பை டச், நீங்கள் என்னை தொட்டாலே உனக்கு வந்துடும் அப்படின்றத சொல்கிறாரு. குட் ஹெவன்ஸ், இப்போ உடனே இவர் சொல்கிறார் வாட்சன், ஐயோயோன்னு நம்ம சொல்கிறோம்ல தமிழில், அந்த மாதிரி இங்கிலீஷில் குட் ஹெவன்ஸ் ஹோம்ஸ், டூ யூ திங்க் திஸ் கேன் ஸ்டாப் மீ, ஐ செட் அட்வான்சிங் டுவர்ட்ஸ் ஹிம். உடனே இவர், நீ இவ்வளோலாம் சொன்னால் நான் என்ன உன் பக்கத்தில் வரமாட்டேன்னு நினச்சான்னு நடந்து போகிறார் ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட. இஃப் யூ வில் ஸ்டாண்ட் தேர் ஐ வில் டாக். உடனே ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறார், நீ அங்கே நின்னா பேசுவேன், இல்லைனா நான் போயிட்டே இருப்பேன்னார். இஃப் யூ டோன்ட் யூ மஸ்ட் லீவ் த ரூம் செட் மை மாஸ்டர் அப்படின்னு வாட்சன் சொல்லிடுறார். I have always given into Holmes' wishes, but now my feelings as a doctor were aroused. I was at least his master in the sick room. Holmes, I said, you are not yourself, whether you like it or not. I will examine your symptoms and treat you அப்படின்னு சொல்றார். ஆக்சுவலாக வாட்சனோட மாஸ்டர் யாரு? நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ். ஷெர்லாக் ஹோம்ஸோட அசிஸ்டன்ட் தான் நம்ம வாட்சன்னு பார்த்தோம். ஆனால் அந்த சிக் ரூமில் யார் வந்து யாருக்கு மாஸ்டராக இருக்காங்கன்னா, ஒரு டாக்டரை நான் உன்னை இப்போ ட்ரீட் பண்ணுறேன், எனக்கு அதை அலோவ் பண்ணு, நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்றத பேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இஃப் ஐ எம் டு ஹாவ் அ டாக்டர், இப்போ உடனே ஷெர்லாக் ஹோம்ஸ் பேசுகிறாரு, இப்போது டாக்டர் எனக்கு வேணும் அப்படின்னா நீ வேண்டாம், வேறு யாருன்னா வந்து பார்க்கட்டும் அப்படின்றது சொல்லுவார். இஃப் I am to have a doctor, said he, let me at least have someone in whom I have confidence. நான் வேறு யாருன்னா பார்க்குறேன், எனக்கு யார்கிட்ட எனக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்கக்கிட்ட நான் போய் பார்த்துக்கிறேன்றார். இப்போ நம்ம கூட போவோம்ல, நம்மளுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட தானே போவோம். எதனா புது டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவோம்? தெரியல, என்ன பார்த்தாங்கன்னே தெரியல, எனக்கு சரியே ஆகலை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் இவரும் சொல்கிறாரு. டாக்டர் நீங்கள் கண்டிப்பாக கம்பல் பண்ணுறேன்னா நான் வேறு யார்கிட்டனா கூட்டிகிட்டு வா என்ன, ஆனால் நான் உன்கிட்ட எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் கொஞ்சம் சொல்கிறாரு, தென் யூ ஹாவ் நன் இன் மீ, அப்போ என் மேலே உனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லையா, நானும் டாக்டர் தான் அப்படின்றாரு. இன் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் சர்டன்லி, எனக்கு மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கே தவிர உன்னால் ஒரு டாக்டராலாம் வந்து கான்ஃபிடென்ட் மேலே வைக்க முடியலன்றாரு. பட் ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ் வாட்சன், யூ ஆர் அ ஜென்ரல் ப்ராக்டிஷனர். ஏன்னா நீங்கள் வெறும் ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனர் தான். யாருப்பா ஜென்ரல் ப்ராக்டிஷனரு? வாட்சன். ஓகேவா? நாட் அ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் திஸ் டிசீஸ். உனக்கு இந்த டிசீஸ்ல எந்த விதமான ஸ்பெஷலைசேஷனும் இல்லை, ஒன்லி நீ என்னது ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனர் தான். அப்போ இவர் உடனே சொல்றார், இஃப் ஸோ லெட் மீ பிரிங் சர் ஜேப்பர் மீக் ஆர் பென்ரோஸ் ஃபிஷர். இது ஒரு முறை கேட்டிருக்காங்க. ஸோ யார் வந்து இவருக்கு பதிலாக கூட்டிட்டு வராங்க லண்டன்ல இருந்து அப்படின்னா, ஆர் எனி அதர் பெஸ்ட் மேன் இன் லண்டன், யார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ரெண்டு பேர். யாரு? சர் ஜேப்பர் மீக் அண்ட் பென்ரோஸ் ஃபிஷர். இவங்களெல்லாம் நான் கூட்டிகிட்டு வரேன், அவங்களாம் சமயம் பார்ப்பாங்க அப்படின்றார். அப்புறம் இவர் சொல்ல, ஹவு இக்னோரண்ட் யூ ஆர் வாட்சன், ஹீ வித் க்ரோன். அப்போ உடனே இவர் வந்து என்னடா நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார். வாட் டூ யூ நோ அபவுட் டர்பலௌனி ஃபீவர் ஆர் த பிளாக் ஃபர்மோசா பிளேக்? ஐ ஹவ் நெவர் ஹர்ட் ஆஃப் தெம், ஐ அட்மிட்டட். இப்போ உடனே ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து கேட்குறாரு, உனக்கு இந்த டிசீஸ் பற்றிலாம் தெரியுமா? டர்பலௌனி ஃபீவர், இன்னொரு ஃபீவர் பேர் வந்து பிளாக் ஃபர்மோசா ஃபீவர், இதை பற்றிலாம் உனக்கு தெரியுமான்னு கேட்ட உடனே நம்ம வாட்சன் என்ன சொல்கிறாரு? ஐ ஹவ் நெவர் ஹர்ட் ஆஃப் தெம். அப்படியா, அதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒத்துக்கிறார். ஸோ இது புரிஞ்சுதா இது வரையும்? பாருங்க, வாட் வாஸ் த கண்டிஷன்ஸ் ஆஃப் ஹோம்ஸ் வென் வாட்சன் சா ஹிம்? எப்படி இருந்தார் பார்க்க? சீக் வேர் ஃப்ளஷ்டு, காண்ட் ஃபேஸு, அப்படி ரொம்ப கொடுமையாக இருந்தார். நெக்ஸ்ட், வாட் அக்கார்டிங் டு ஹோம்ஸ் வாஸ் த டிசீஸ் he was suffering from? என்ன டிசீஸ் அவருக்கு பாருங்க. அவருக்கு எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னார் அந்த ஃபீவரை? கரெக்ட். ஸோ இவர் எங்கேருந்து அந்த டிசீஸ் வந்ததுன்னா, டிசீஸ் ஃப்ரம் சுமத்ரா, இட் இஸ் வெரி டெட்லி அண்ட் கண்டேஜியஸ் அப்படின்றத பார்த்தோம். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், இவர் தான் நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸு, இவர் தான் நம்மளோட வாட்சன். தேர் ஆர் மெனி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த டிசீஸ் இன் த ஈஸ்ட். ஸோ இந்த மாதிரியான டிசீஸ்க்கு எந்த சைடில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ஈஸ்டர்ன் சைடில் அப்படின்றார். ஐ ஹவ் லேர்ன்ட் தட் மச் டியூரிங் மை ரீசன்ட் ரிசர்ச்சர்ஸ். ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் டியூரிங் திஸ்
course I caught this illness. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது தான் எனக்கு இந்த இல்னஸ் வந்து வந்துருச்சு அப்படின்றார். I will bring Dr. Anstey. Then I said, going towards the door, never have I heard such a shock when the dying man bolted the door and locked it. இப்போ என்ன சொல்றாரு, சரி சரி அப்படியா, ஓகே ஓகே நான் போயிட்டு ஆன்ஸ்ட்ரீன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள போய் கூட்டிட்டு வரேன்னு இவர் போறாரு. படுத்துட்டு இருந்தவர் என்ன தெரியுமா பண்றாரு, எழுந்து கதவை வேகமா சாத்திடுறாரு. அதுதான் இது bolted the door, டக்குன்னு மூடுறது, shut the door, அதுதான் வந்து bolted the door and locked it. அப்புறம் அது சாத்திக்கிறாரு. சொல்றாரு, இப்படி படுத்த படுக்கையா இருந்தவன் திடீர்னு நினைச்சு கதவு மூடுறானா, இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் அப்படின்னு சொல்றாரு. shouted in an uncontrolled way and in a moment he was back in his bed. இப்போ கத்திட்டு கதவை சாத்துறாரு, மறுபடியும் ஒரு பெட்ல போய் படுத்துக்கிட்டார். You won't have the key by force from me, Watson. Be here till 6 o'clock. It is 4 now. இப்போ இவர் வந்து வெளியே போயாச்சு, வாட்சன், அதாவது இந்த ரூம்னா அந்த வெளியே போயாச்சு, இவர் இங்கே படுத்துட்டு இருக்காரு. இங்கேருந்து கத்தி சொல்றாரு, நீ இப்போ வந்து மணி 4 ஆகுது, 4 o'clock ஆகுது, நீ 6 மணி வரையும் நீ இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதானப்பா சொல்றாரு, you won't have the key by force from me, Watson. அப்புறம் be here till 6 o'clock. It's 4 now. 6 o'clock வரையும் இப்போ 4 ஆகுது அப்படின்னோடனே அவர் வெளியே அந்த ரூம்ல போய் இருக்கார். அந்த ரூம்ல வாட்சன் போய் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். This is madness, Holmes. வெளியே இருந்து கத்துறாரு. மேபி இது மட்டும் கொடுக்கலாம், who said these words, this is madness னா வாட்சன் கத்துறாரு, நீ பண்றது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. I said only 2 hours, Watson, then you can get a doctor for my choice. இரு, இன்னொரு 2 hours தான் இருக்கு, 4 ஆயிடுச்சுல, 6 o'clock நானே எனக்கு என்ன டாக்டர் வேணும்னு சொல்றேன், நீ அவங்கள போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. யூ கேன் ரீட் சம் புக்ஸ், நீ அந்த ரூம்ல இருக்கல, உனக்கு புக்ஸ் எதனா வேணும்னா படி அப்படின்னு சொல்றாரு. ஓவர் தேர் at 6 we will talk again. Unable to settle down to reading, I walked slowly around and round looking at the pictures. ஸோ அவர் அந்த ரூம்ல உட்காந்து எப்படி படிக்க முடியும், 6 o'clock வரையும் வெயிட் பண்ணல, சரின்னு சுத்திட்டே இருக்கார், அங்க இருக்க பிக்சர்ஸ் பார்க்கறாரு அதெல்லாம். ஃபைனலி ஐ கேம் டு த மேண்டில் பீஸ். மேண்டில் பீஸ்னா என்ன, இப்போ நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து வார்மாக வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இதான் டிவினா டிவி கீழே வந்து ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்குமா, மூவிஸ்லலாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மிஸ்டர் பீன்லலாம் கூட ஒரு ஃபயர் பிளேஸ், அந்த லாக் ஆஃப் வுட்லாம் வச்சுருப்பாங்க, அது மேலே இருக்க அந்த இதுதான் அந்த உட்டன் பீஸ் தான் வந்து மேண்டில் பீஸ்ன்றாங்க, மேண்டில் பீஸ். ஸோ அந்த மேண்டில் பீஸ் மேலே ஏதோ கண்டுபிடிக்கிறாரு, எங்கே பாருங்க. I walked slowly round and round looking at the pictures. Finally came to the mantelpiece where among other things I saw a small black and white ivory box. Very very important. அந்த mantelpiece மேலே என்ன பார்த்தார்னா ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ் என்ன கலரில் இருந்ததுன்னா black and white ivory பாக்ஸில் இருந்தது. As I held it in my hand to examine it, I heard a dreadful cry. அதை எடுத்து என்னது இது அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அங்கிருந்து ஒருத்தர் கத்துறாரு, ஏய் வெய் கீழேன்னு சொல்லு, புட் இட் டவுன், டவுன் அட் ஒன்ஸ் வாட்சன், ஏய் கீழே போடு கீழே போடு, அது இப்பவே போடுன்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சனை பத்தி கத்தி சொல்றாரு. ஐ ஹேட் டு ஹாவ் மை திங்ஸ் டச், என்ன சொல்றாருன்னா என் பொருள் எதையுமே என்ன பண்ணாத, தொடாத, எனக்கு அது பிடிக்காது. சிட் டவுன் மேன் அண்ட் லெட் மீ ஹாவ் மை ரெஸ்ட், தயவு செஞ்சு உட்காரு, நானும் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாரு. புரியுதா? நெக்ஸ்ட். Then I sat in silent dejection. அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டார், சரி போ எதுவும் பண்ணல நான், until the stipulated time has passed. இப்போ என்ன ஆயிடுச்சு, டைம் 6 ஆயிடுச்சு. 6 ஆயிட்ட உடனே அவர் உள்ள வரார். உள்ள வந்து now Watson, he said, have you any change? Yes, I replied. இப்போ உடனே அவர் உள்ள வராரு. யார் உள்ள வரானா, வாட்சன் வந்த உடனே நம்மளோட ஹோம்ஸ் வந்து கேட்குறாரு, சரி உங்ககிட்ட சேஞ்ச் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு கேட்குறோன்னா ஹவு மெனி ஆஃப் கிரவுன்ஸ் அப்படின்னு வாட்சன் கேட்குறாரு. புட் தேம் இன் யோர் வாட்ச் பாக்கெட். ஓகே, இங்கே என்னன்னா ஹவு மெனி ஆஃப் கிரவுன்ஸ். ஆஃப் கிரவுன்ஸ்னா என்னன்னா, இப்போ நம்ம எப்படி ருபீஸ் வச்சுருக்கோம், 5 ரூபி 1 ரூபி, இப்போ 1 ரூபிலாம் காயினில் இருக்குல்ல, அந்த மாதிரி பிரிட்டிஷ் வந்து ஆஃப் கிரவுன்ன்றது பிரிட்டிஷோடைய காயின், ஆஃப் கிரவுன்ஸ் அதான். ஹவு மெனி ஆஃப் கிரவுன்ஸ், புட் தேம் இன் யோர் வாட்ச் பாக்கெட் and all the rest in your trouser pocket. உங்ககிட்ட எவ்வளோ ஆஃப் கிரவுன்ஸ் இருக்கோ அதில் பாதி எதில் போட்டுரு, பாக்கெட்டில் போட்டுரு, மீதி பாக்கெட்டை வந்து மீதி காசை வந்து ட்ரௌசர் பாக்கெட்டில் போட்டுரு அப்படின்னு சொல்கிறார். இது வரையும் எழுதுறீங்களா?
how many half crowns put them. so அந்த half crowns வந்து என்ன சொல்றாருன்னா சிலதை வந்து பாதியை எங்க போட்டுக்கணும்னா நம்மளோட பாக்கெட்ஸ்ல இன்னொன்னு வந்து ட்ரவுசர் பாக்கெட்ஸ்ல போட்டுக்கோ அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் you will have the kindness to place some letters and papers on the table with my reach. Now place the ivory box on the table with my reach. Slide the lid a bit with tongs. Put the tongs on the table. Good. Now you can go and fetch Mr. Culverton Smith of 13 Lower Brook Street. இப்போ என்ன சொல்றாருன்னா 6 ஆயிடுச்சு இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு என்னோட பெட் பக்கத்துல ஒரு டேபிள்ல பேப்பர்ஸ் அப்புறம் வேற என்ன சொல்றாரு பேப்பர் அண்ட் லெட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இங்கே வச்சுட்டு போ. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஐவரி பாக்ஸ் ஒன்று பார்த்தோமா அதுவும் பக்கத்துலேயே வச்சிரு. அந்த லிட்டு எப்படி இருக்கும்னா மேலே இருந்து இப்படி ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு என் கையில் டாங்ஸ் கூடுன்னு சொல்கிறாரு. டாங்ஸ்னா என்ன? டாங்ஸ்னா என்ன? இப்படி இருக்குமேப்பா. யாரெல்லாம் இங்கே அப்பளம் போட்டிருக்கீங்க? அப்பளம் இருக்கா? அப்பளம் இருக்குன்னா இப்போ அதில் போட்டோடனே இப்படி பண்ணோடனே அது பெருசாக வரும். அது பேர் தான் டாங்ஸ். இவர் என்ன சொல்கிறாருன்னா இது மேலே நான் வச்சுருக்கேன் அந்த ஐவரி பாக்ஸை வந்து நான் எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன கொடு கையில் டாங்ஸ் கூட அதை வச்சு நான் அதை இது பண்ணிப்பேன் அப்படின்றாரு. இதெல்லாம் நீ செட் பண்ணிட்ட பிறகு இப்போது நீ எங்கே போகணுன்னா 13th லோவர் ப்ரூக் ஸ்ட்ரீட் போ. அங்கே யாரை போய் கூட்டிகிட்டு வரணும்? மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித்தை போய் இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்றார். I was hesitant to leave him now. He was delirious. இப்போ என்ன பண்ணுறாருன்னா சரி இப்போ போகிறதா வேணாமான்னு வாட்சன் யோசிக்கிறார். ஏன்னா இவர் கொஞ்சம் டெலீரியஸ்னால் ஒரு மாதிரி அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியல, ஒரு மாதிரி ஒளர்ற மாதிரி இருக்குது. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவர் அந்த ஆஃப் க்ரௌண்ட்ஸை வந்து பாக்கெட்டில் போட்டுக்கோ சில அதை வந்து ட்ரௌசர் பாக்கெட்ஸில் போட்டுக்கோன்னு எதுக்கு சொன்னார்? அது எதுக்கு சொன்னார்னே தெரியலல்ல. அதுதான் அந்த டெலீரியஸ்க்கான மீனிங். I have never heard of the name. I said, well, he is the man who has the knowledge of this disease, but he is not a medical man. உடனே இவர் சொல்கிறார் வாட்சன் எது கல்வர்டன் ஸ்மித் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லையே, அவர் எங்கே இருக்காரு அப்படின்ன உடனே இவர் சொல்கிறார் உனக்கு அவரை பற்றி தெரியாது, அவர் மெடிக்கல் மேன் கிடையாது, இந்த டிசீஸை பற்றி நாலேஜ் இருக்கு அவருக்கு அப்படின்றார். he is a planter. அப்போ கல்வர்டன் ஸ்மித் யாரு? பிளான்டர். he lives in சுமத்ரா. அவர் எங்கே இருக்காருன்னா சுமத்ராவில் இருக்காரு. now visiting London. ஸோ அவர் சுமத்ராவில் இருக்காரு. நவ் விசிட்டிங் லண்டன். அவர் அட்ரஸ் எங்க? 13th லோவர் ப்ரூக் ஸ்ட்ரீட்னு பார்த்தோம். ஐ டென்ட் வாண்ட் யூ டு கோ பிஃபோர் 6. 6 மணிக்கு முன்னாடி போக வேண்டாம், அதனால தான் வெயிட் பண்ண வச்சேன். பிகாஸ் யூ வுடன்ட் ஹவ் ஃபவுண்ட் ஹிம் இன் ஹிஸ் ஸ்டடி. ஐ ஹோப் யூ வில் பி ஏபிள் டு பர்சுவேட் ஹிம் டு மீ. ஏன்னா அவர் 6 o'clock முன்னாடி அவரே இருக்க மாட்டார், அதனால தான் நான் அவனுக்கு சொன்னேன் நீ போயிட்டு அவரை எங்கே கூட்டிகிட்டு வா. ஆனால் அவர் என்ன சொல்வார்னா நீ போயிட்டு கூட்டிகிட்டு வரும்போது அவர் தனியாக வரட்டும், நீ அவர்கிட்ட விஷயம் மட்டும் சொல்லிட்டு நீ ஃபஸ்ட்டே வந்துடுங்க அப்படின்றத சொல்லுவார். என்ன சொல்கிறாரு? யூ வில் டெல் him exactly how you have left me. நீ என்ன எப்படி விட்டியோ அதே மாதிரி எங்கே போய் சொல்கிற, எதுவுமே எக்ஸ்ட்ராவும் சொல்லக்கூடாது. he said you must tell him that I am dying. plead him with Watson. நான் அவன் என்னோட ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து அங்கே இறந்துட்டு இருக்காரு, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு போய் ப்ளீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வில் பிரிங் ஹிம் இன் அ கேப் ஐ செட். உடனே வாட்சன் சொல்கிறார் அப்படியா சரி நான் அவரை கேபில் கூட்டிகிட்டு வரேன், நாங்கள் 2 பேரும் வந்துடுறோன்னே வேண்டாம் வேண்டாம் அவங்ககிட்ட நீ விஷயத்த மட்டும் சொல்லு, நீ மட்டும் வந்துடு அப்படின்னு சொல்கிறார். நோ யூ வில் பர்சுவேட் ஹிம் டு கம் அண்ட் ரிட்டர்ன் பிஃபோர் ஹிம். அவர் வர்றதுக்கு முன்னாடியே வந்துரு. மேக் எனி எக்ஸ்கியூசஸ். எதனா எக்ஸ்கியூஸ் சொல்லி வந்துரு. ரிமெம்பர் திஸ் வாட்சன். நீ வந்து என்ன பண்ணிடணும், எதை ரிமெம்பர் பண்ணிக்கணும், அவருக்கு முன்னாடி நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. I saw Mrs. Hudson was waiting outside trembling and crying. ஸோ இதெல்லாம் உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. வெளியே வந்து யார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த லேண்ட் லேடியான ஹட்சன் பார்த்தோம்ல, அந்த ஹட்சன் வந்து வெயிட் பண்ணி ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்காங்களாம். பிலோ ஆஸ் ஐ வெயிட்டட் ஃபார் த கேப் ஐ மெட் இன்ஸ்பெக்டர் மார்டன். இப்போது அந்த கதவுக்கு வெளியே யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்மளோட லேண்ட் லேடியான ஹட்சன், அப்புறம் இன்னொருத்தர் இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் மார்டன் of the Scotland Yard. He was not in his uniform. அவர் யூனிஃபார்மில் இல்லை, நார்மல் ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. How is he? asked Inspector Martin. He is very ill, I answered. அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு அவர் எப்படி இருக்காரு அப்படின்னும் போது அவர் ரொம்ப எப்படி ரொம்ப கவலைக்கிடமாக இருக்காருன்னு தான் இவர் ரிப்ளை பண்ணுறாரு. I reached Mr. Culverton Smith's house. இப்போ அவர் கேபில் போயிட்டு எங்கே போய் ரீச் ஆகுறாரு?
கல்வர்டன் ஸ்மித் போய் பார்த்தாச்சு. கல்வர்டன் ஸ்மித் வீட்டுக்கு போனால் ஒருத்தர் வந்து திறக்கிறான். ஓகேவா, அதாவது அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க பட்லர். ஓகேவா, அவங்க வந்து திறக்கிறாங்க. த பட்லர் அப்பியர்ட் அட் த டோர்வே. இந்த கதவை யார் திறக்கிறதுனா பட்லர். Through the open door, I heard a man's voice telling the butler, I am not at home, so say so. நான் தான் போய் அந்த கதவை திறக்கிறேன். கதவை திறக்கும் போது வெளியே இருக்க வாட்சனுக்கு வந்து காதில் கேட்குது, யாரோ உள்ளேருந்து நான் இங்கே இல்லைன்னு சொல்லிடுறா யாருன்னா இப்போ வந்தா அப்படின்றது. புரியுதா? நான் இங்கே இல்லைன்னு சொல்லிடு, அவங்கள சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் நாட் அட் ஹோம், சே சோ. ஐ புஷ்ட் பாஸ்ட் பட்லர். இப்போ என்ன பண்ணுறாரு, பட்லர் கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு நேராக வராரு. அண்ட் என்டர் த ரூம். ஐ சா ஃப்ரைல் மேன் வித் பால்ட் ஹெட் சிட்டிங். ஸோ எப்படி இருக்காரு, ஒரு பால்ட் ஹெட்டடாக இருக்காரு. யார் ஒரு பேர், கல்வர்டன் ஸ்மித். ஐ எம் சாரி ஐ செட், பட் த மேட்டர் கேனாட் பி டிலேட். சாரி, நான் உள்ளே அப்படியே வந்துட்டேன், ஆனால் இந்த விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயம். அது என்னன்னா, மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் பேரை கூட முழுசாக சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கல்வர்டன் ஸ்மித்துக்கு முகம்லாம் வேர்த்துருச்சு. அப்படியே எழுந்துச்சு, எப்படி உட்காந்துட்டு இருந்தது சீரியல்லாம் காட்டுவாங்களே, அப்படி எழுந்துச்சு தீன் தீன அப்படிலாம் அந்த மாதிரி எழுந்துக்கிறார். The mere mention of his name had a different effect on the man. ஒரு சின்ன ஒரு பேர் சொன்னதுக்கே அவர் முகமே மாறிடுச்சு. Have you come from Holmes? How is he? He asked. அவரே கேட்கிறாரு கல்வர்டன் ஸ்மித், நீ ஹோம்ஸ் கிட்ட இருந்தா வர, எப்படி இருக்காரு இப்போ அவர் அப்படின்னு கேட்கிறாரு. He said, sorry, he asked. He is very ill. That is why I have come, Mr. Holmes. Holmes has a high opinion of you and thought you are the only man in London who can help him. The little man was startled. ஸ்டார்டில்டுனா அப்படியே பயந்து போயிட்டு உட்காந்துருக்கிறது. ஓகேவா, அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் லண்டன்லேயே அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு அவர் நினைக்கிறாரு. கொஞ்சம் ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்கிறார். Why he asked? Because of your knowledge of the eastern diseases. இவர் கேட்குறாரு, நான் எதுக்குப்பா வரணும்னு, உங்களுக்கு தான் ஈஸ்டர்ன் டிசீஸ் நாலேஜ் இருக்காமே, கொஞ்சம் வாங்க. How did he get it? இப்போ இவர் கேட்குறாரு கல்வர்டன் ஸ்மித், ஃபஸ்ட்டு அவனுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கேட்கும் போது he asked. I told him everything. He smiled and agreed to come. இப்போ எல்லாம் நடந்தது எல்லாம் சொன்னார். இந்த மாதிரி சுமத்ரால நான் வேலை செஞ்சேன், அந்த மாதிரிலாம் வரேன்னு ஒத்துக்கிட்டாரு. Pretending that I had some other appointment. அவர் ஆல்ரெடி சொல்லி தானே அனுப்பினாரு, நீ அவனுக்கு முன்னாடியே வந்துடணும்னு சொன்னதுனால இவரும் எக்ஸ்கியூஸ் சொல்கிறார். எனக்கு ஒரு வேலையாக நான் கொஞ்சம் போனோம், நீங்கள் நேராக போய் அவரை பார்த்துருங்கன்னு இவர் எக்ஸ்கியூஸ் பண்ணி வெளில வந்துட்டார். With a sinking heart, I reached Holmes' room. I told him that Mr. Smith was coming. இப்போ ஒரு நேராக ஹோம்ஸ் கிட்ட வர, ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட நான் சொல்லிட்டேன் கல்வர்டன் ஸ்மித் கிட்ட, இப்போ கல்வர்டன் ஸ்மித் இங்கே தான் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு உடனே வெல் டன் அப்படின்னு சொல்கிறார் நம்மளோட ஹோம்ஸ். Watson, well done Watson, he said. You have done everything that a good friend could do. Now you disappear to the next room and don't speak or come here. நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணிட்ட, இப்போ ஒரே ஒரு லாஸ்ட் ஹெல்ப், போய் பக்கத்து ரூமில் சைலண்டாக உட்காந்துட்டு எதுவுமே பேசாத, இல்லை இங்கே வராதுன்னு சொல்கிறார். Who did Watson see when he entered the room? வாட்சன் எங்கேப்பா போகிறார், ஃபஸ்ட்டு கல்வர்டன் ஸ்மித் வீட்டுக்கு போகிறார். யாரை போய் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு, யார் போய் கதவை திறக்கிறா, பட்லர். பார்த்தோமா, வாட் வேர் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் பை ஹோம்ஸ் டு வாட்சன். ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட என்ன சொல்லி அனுப்புறாரு, இன்ஃபர்மேஷனை மட்டும் சொல்லிட்டு நீ வந்துரு, அவர் கூடலாம் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. சூப்பர். ஐ ஹர்ட் த ஃபுட் ஸ்டெப்ஸ். ஐ ஹர்ட் அ வாய்ஸ் சே, ஹோம்ஸ் ஹோம்ஸ் கேன் யூ ஹியர் மீ அப்படின்னு யார் சொல்லிட்டே வரா, ஸ்மித், அந்த கல்வர்டன் ஸ்மித் சொல்லிட்டே வராரு. Holmes whispered, you know what is wrong with me. You are the only one in London who can cure me. னு இவர் சொல்றார். உனக்கு மட்டும் தான்டா தெரியும் அதுக்கு மருந்து, தயவு செஞ்சு சொல்லு. Do you know the symptoms? asked Smith. ஸ்மித் கேட்குறாரு, உனக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் வருது, உடனே சொல்லு அப்படின்னு. Only too well, Mr. Smith, and he described the symptoms. இப்போ அந்த சிம்டம்ஸ்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறார். They are the same, Holmes. Smith said, poor Victor was a dead man on the 4th day, a strong and healthy young man. What a coincidence it indeed. என்ன ஆகும்னா, இந்த கல்வர்டன் ஸ்மித் இருக்கார்ல, கல்வர்டன் ஸ்மித்தோட ரிலேஷன் ஒருத்தவங்க இருப்பாங்க, அது உங்களோட கசின். ஓகேவா, அது யாருன்னு சொல்கிறேன், ஆனால் அவங்களோட ரிலேட்டிவ். அவங்க ரிலேட்டிவ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் வந்து கொலை பண்ணிடுவான் நம்மளோட கல்வர்டன் ஸ்மித், அந்த ரிலேட்டிவான. அந்த ரிலேட்டிவ் பேர் வந்து விக்டர்.
விக்டர் சேவேஜ்னு சொல்லுவாங்க. அந்த விக்டர் சேவேஜை கொலை பண்ணிடுவான் அந்த கல்வர்டன் ஸ்மித். ஸோ அந்த பையனுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் வந்ததோ அதே சிம்டம்ஸ் தான் இப்போ யாருக்கு இருக்குது, நம்மளோட ஹோம்ஸ்க்கு இருக்குது. இப்போ சொல்கிறாரு இதே மாதிரி தான் விக்டரும் இறந்துட்டான், அவன் 4th டேல அவுட்டு, ஆளே காலி, இப்போ நீ 3rd டேல இருக்க, உனக்கு இன்னும் ஒரே நாள் தான் இருக்குது அப்படின்னு பயமுறுத்துறான். Poor Victor was a dead man on the 4th day, a strong and healthy young man. What a coincidence indeed. I know that you did it, said Holmes. இப்போ ஹோம்ஸ் உடனே சொல்றாரு, ஏய் நீ அப்படிதான் பேசாத, நீ தான் அவனை கொலை பண்ண, எனக்கு அது தெரியும் அப்படின்னு ஹோம்ஸ் சொல்றாரு. வெல் யூ cannot prove it அப்படின்னு யார் சொல்றா, கல்வர்டன் ஸ்மித் சொல்ற. ஆமா நான் தான் பண்ணேன், ஆனா உனக்கு அதுக்கு எதனா ஆதாரம் இருக்கா, உங்ககிட்ட எதனா ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. கிவ் மீ வாட்டர் ப்ளீஸ், ஹோம்ஸ் groaned. ஹோம்ஸ் வந்து சொல்ல எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. ஹியர் ஐ ஹர்ட் ஸ்மித்ஸ் வாய்ஸ். ஸ்மித்து தான் வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. கியூர் மீ ப்ளீஸ். வெல் அபவுட் விக்டர் சேவேஜ் டெத், யூ டிட் இட், ஐ வில் ஃபர்கெட் எவ்ரி திங், பட் கியூர் மீ, ஐ வில் ஃபர்கெட் அபவுட் இட் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, கியூர் மீ, என்னை தயவு செஞ்சு காப்பாற்று, விக்டர் சேவேஜை அவரோட மர்டருக்கான ரீசனு நீ தான் கல்வர்டன் ஸ்மித், ஆனால் அதை நான் எல்லாத்தையுமே மறந்துடுறேன், இப்போதைக்கு எனக்கு குணமாக்கிடு அப்படின்னு கேட்குறாரு. யூ கேன் ஃபர்கெட் ஆர் ரிமெம்பர், நீ அதை ஞாபகம் வச்சுக்கோ இல்லை மறந்து போ, ஜஸ்ட் ஆஸ் யூ லைக், இட் டசன்ட் மேட்டர் டு மீ ஹவு மை நெஃப்யூ டைட். ஓகே, நெஃப்யூ விக்டர் சேவேஜும் கல்வர்டன் ஸ்மித்தும் என்ன ரிலேஷன்னா அவரோட நெஃப்யூ இவர். வாட்சன் செட் யூ காட் இட் ஃப்ரம் த சைனீஸ் செயிலர்ஸ். இப்போ வாட்சன் சொல்கிறாரு, வாட்சன் செட் யூ காட், அதாவது இந்த விஷயம்லாம் அவருக்கு தெரியாது விக்டர் சேவேஜ்லாம். வாட்சன் போயிட்டு என்ன அங்கே சொல்லியிருப்பான் அப்படின்னா, கல்வர்டன் ஸ்மித் வீட்டில் இந்த மாதிரி ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காரு, அவர் வந்து ஏதோ சைனீஸ் செயிலர்ஸ் கிட்டேருந்து இது வந்துடுச்சு அப்படின்னு வாட்சன் போயிட்டு சொல்லுவான். அதை தான் இப்போ சொல்லி காட்டுறாரு. வாட்சன் சொன்னானே உனக்கு வந்து சைனீஸ் செயிலர்ஸ் கிட்ட இருந்தால் இது வந்துச்சுன்ட்டு, குட் தேர் பி எனி அதர் ரீசன், வேறு எதனா ரீசன் இருக்கா ஞாபகப்படுத்தினோடனே இவர் சொல்வார், நம்மளோட ஷெர்லாக் ஹோம்ஸு, எனக்கு ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு பார்சல் வந்துச்சு, அந்த பார்சலில் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஐவரி பாக்ஸ் இருந்துச்சு, அதை நான் ஸ்லைடு இப்படி ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து ஒரு ஊசி மாதிரி நீடில் மாதிரி இருந்துச்சு, அந்த நீடில் வந்து என்னோட கையில் குத்திருச்சு, மேபி அதனால கூட வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். I can't think, my mind is gone, help me, pleaded Holmes. கெஞ்சரா. Did anything come by post அப்படின்னு கேட்குறாரு. எதனா போஸ்ட்டில் வந்ததா, எனி பாக்ஸ் பை சான்ஸ் ஆன் வெட்னஸ்டே எதனா நீ ரிசீவ் பண்ணியான்னு கேட்கும் போது இவர் சொல்கிறார், எஸ் ஐ ஓப்பன்ட் இட் அண்ட் தெர் வாஸ் அ ஷார்ப் ஸ்ப்ரிங் இன்சைட். உள்ளே என்ன இருந்ததுன்னா ஸ்ப்ரிங் இருக்கான், ஜோக் பெராப்ஸ், இட் ட்ரூ பிளட், செட் ஹோம்ஸ். அதான் சொன்னால அந்த பாக்ஸில் வந்திருக்கும் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி, அது இவரை வந்து இது பண்ணியிருக்கும். No, it was not a joke, you fool. You have got it. Who asked you to cross my path? என்னோட பாதையில் நீ எதுக்கு வந்த, நான் கொலை பண்ணது உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீயும் அப்போ போயிடு அப்படின்றார். You knew too much about Victor's death. Your end is near, Holmes. I will carry this box in my pocket, the last piece of evidence. And the last piece of evidence தான் அந்த box. Turn up the gas, Smith, said Holmes in his natural voice. ஸோ டேர்ன் அப் த கேஸ்ன்னு சொல்கிறார். ஓகேவா, அங்கே ஆக்சுவலாக அந்த ரூமே எப்படி இருக்கும்னா ரொம்ப இருட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கு தான் சொல்கிறார். எஸ் ஐ வில் ஸோ தட் ஐ கேன் see you better. There was silence. Then I heard Smith say, what's all this? Successful acting, said Holmes. For 3 days I didn't taste anything, neither food nor drink. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா லைட்டை வந்து ஆன் பண்ணுங்கன்றார். லைட் ஆன் பண்ண உடனே அவரோட ஃபேஸ்லாம் வந்து நார்மல், இப்போ இவ்வளோ நேரம் க்ரோன் பண்ணிட்டு கொஞ்சம் கெஞ்சு முடியல எனக்கு காப்பாற்றுங்கன்னு சொன்னவர் திடீர்னு வந்து என்ன சொல்கிறாரு, எழுந்துச்சு என்னப்பா சொன்னார், நார்மல் டோனில் சொல்லுவார், எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினோடனே, என்ன இது இவ்வளோ நேரம் என்ன ஆக்டிங் பண்ணியிருந்தியான்னு கேட்கும்போது, ஆமாம் நான் 3 நாளாக சாப்பிடவும் இல்லை, ஒரு தண்ணி கூட குடிக்கல, ஐ didn't even drink anything அப்படின்னு சொல்கிறார். Why did Holmes pleaded with Smith? ஸ்மித்து கிட்ட இவன் எதுக்கு என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்சிட்டு இருந்தான்னு கேட்குறாங்க. ஏன்னா அது ஒன்று, ஏன்னா அவன் வாயிலேருந்தே உண்மையை வர வைக்கிறாருப்பா. கல்வர்டன் ஸ்மித்தை நான் தான் கொண்டேன், உனக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு அவரே வாயில சொல்லிட்டார்ல, அதுக்கு தான் சொன்னார். ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் விக்டர் சேவேஜ் டெத், வாட் வாஸ் த எவிடன்ஸ் ஃபார் இட்? ஓகே, பாக்ஸு எதனால டெத்து, யார் காரணம்? கல்வர்டன் ஸ்மித்.
There are footsteps outside. The door opened and heard Inspector Morton voice. வெளிய ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாரா, டைரக்டா வந்து கையில வந்து அந்த ஹேண்ட் கஃப்ஸ்லாம் போட்டுறாங்க. I arrest you on charge of murder, he said. நான் உன்னை இப்போ அரெஸ்ட் பண்றேன் on charge of murder. னு எந்த இன்ஸ்பெக்டர், அவர் பேர் என்ன? மார்டன். At last இங்க அவ்வளவுதானா? ஓகே, இது do you know இருக்கு. இது இருங்க இன்னொரு முறை சொல்றேன். இங்க பாருங்க, there was a sudden rush and scuffle. உள்ள இப்போ வராங்க, அந்த மார்டன் வந்து உள்ள வந்துட்டு அவன் கையில என்ன போடுறான், ஹேண்ட் கஃப் போடுறான். அதுதான் there was a sudden rush and scuffle followed by the clash of iron and sudden cry of pain. உள்ள ஒரே சலசலப்பா இருக்கு, வந்து இது பண்றாங்க, போலீஸ் வந்துட்டாங்க. there was a click of handcuffs. Holmes asked me in, come in. Sorry Watson, I was too rude to you. இப்போ என்ன பண்றாரு, பக்கத்து ரூம்ல தான் யார் இருக்காரு, வாட்சன் இருக்கார். வாட்சன் இங்க வா, உங்ககிட்ட நான் ரொம்ப ரொம்ப ஓவரா பேசிட்டேன், உன்னை நான் ஹர்ட் பண்ணிட்டேன், அந்த மாதிரிலாம் பேசுறாரு. ரூடா இருந்துட்டேன். ஐ அண்டர்மைண்ட் யுவர் கேப்பபிலிட்டி ஆஸ் அ டாக்டர். ஆரம்பத்தில் என்ன சொல்றாரு, உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, வேற யாருன்னா போய் கூட்டிட்டு வான்றாருல, அதுக்கெல்லாம் இப்போ ஒரு சாரி கேட்கிறாரு. உன்னை ஸ்டார்டிங்ல ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன், சாரி அப்படின்னு. அண்ட் ஐ டென்ட் வாண்ட் யூ டு நோ தட் ஐ வாஸ் நாட் இல். இப்போ ஸ்டார்டிங்லேயே இவர் வந்து ஹோம்ஸ் வந்து வாட்சன் கிட்ட, டே நான் சும்மா ட்ராமா பண்ணுறேன், நான் ஒருத்தனை ஏன்னா ஹோம்ஸ் யார், டிடெக்டிவ் தானே, நான் ஒருத்தனை போய் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அது ஒரு ரியாலிட்டியாகவே இருந்திருக்காது. இப்போ தான் அவன் பயந்து போய் தானே போனான் கல்வர்டன் ஸ்மித் வீட்டுக்கு, அதனால தான் நான் அவனுக்கு ஃபர்ஸ்டே சொல்லலை அப்படின்றார். பட் யுவர் அப்பியரன்ஸ் ஐ செட். அப்போ எப்படி நீ இப்படி இருந்த, அப்படியே ஒல்லி ஆகிட்ட, முகம்லாம் வாடி இருந்தது எப்படின்னா, அதுக்கு சொல்கிறார் 3 days நான் வந்து ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் த மேக்கப் டிட் த ட்ரிக். அப்புறமா மேக்கப் போட்டுக்கிட்டேன், அதனால தான் நான் பார்க்க அப்படி இருந்தேன். த காயின்ஸை பற்றி எதுக்கு சொன்னேன் திடீர்னு லூசு மாதிரி அப்படின்னு கேட்குறாரு. அது தட் வாஸ் ஒன்லி டு ப்ரூவ் தட் ஐ வாஸ் டெலீரியஸ். நான் ஏன் அதை பற்றி சொன்னேன்னா, அப்போ தான் நீ நம்புவாய், உனக்கு நிஜமாலே ஒன்றும் புரியல, அவன் என்ன பேசுகிறான்னு அவனுக்கே தெரியல. ஹீ லாஃப். ஐ நீட் டு ஈட் நவ் வாட்சன், மிஸ்டர் ஸ்மித் கில். ஓகே, ஐ நீட் டு ஈட் நவ் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஐ நீட் டு ஈட் நவ் வாட்சன் அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றா இத? ஹோம்ஸ், ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து சொல்றார். மிஸ்டர் ஸ்மித், கல்வர்டன் ஸ்மித் என்ன பண்றாருன்னா, கில்ட் இஸ் நெஃப்யூ பேர் தான் என்னது, விக்டர் சவேஜ். எங்க பாரு. அண்ட் ஹி வாண்டட் டு கில் மீ த சேம் வே டு அவாய்ட் இம்ப்ரிசன்மெண்ட். ஒண்ணுமே இல்லைப்பா, இப்போ நான் தான் கல்வர்டன் ஸ்மித்து, நான் யாரை கொலை பண்ணிடுறேன்னா என்னோட நெஃப்யூவான விக்டர் சவேஜை கொண்டுடுறேன். அவன் இந்த விஷயம் வந்து யாருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால அவனையும் கொண்டுட்டா யாருக்குமே இது வெளியே தெரியாதுன்னு கல்வர்டன் ஸ்மித் யோசிச்சான். அதுதான் ஐ நீட் டு ஈட் நவ் வாட்சன், ஐ திங்க் தட் சம் நியூட்ரிஷியஸ் அட் சிம்சன். இவனுக்கு ரொம்ப பசிக்குது, சிம்சன்ற ஒரு கடையில் போயிட்டு நல்லா நியூட்ரிஷியஸான பொருள்லாம் சாப்பிடலாம் வா அப்படின்றார். வுட் நாட் பி அவுட் அட் பிளேஸ் அண்ட் தேங்க்யூ வாட்சன் ஈ செட். லாஸ்ட் என்ன சொல்றார், ரொம்ப தேங்க்ஸ், நீ தான் வந்து என்ன ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்றார். What explanation did Holmes give for speaking rudely to Watson? என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு? அவனை நம்ப வைக்கிறதுக்காக தான் நான் நிறைய போய் சொன்னேன்றார். How was Holmes able to look sick? 3 days fasting and makeup. Super. இப்போ do you நான் பார்த்துட்டு இது பார்த்துடலாம். இவர் யாருன்னா ஜோசப் பெல். இவர் என்ன பண்றாருன்னா, he was a lecturer in medicine whose detective approach to diagnosis inspired Arthur Conan Doyle's character Sherlock Holmes. ஓகேவா? இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் யார் இந்த ப்ரோஸ்ல ஒரு டிடெக்டிவ். அந்த டிடெக்டிவ் கேரக்டரை யார்கிட்ட இருந்து நம்மளோட ஆத்தர் எடுத்துக்கிட்டாருன்னா இந்த ஜோசப் பெல். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு டாக்டர் தானே சொன்னாங்க, மெடிசன் லெக்சரர் இன் மெடிசன். அவர் வந்து சில அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு, இப்போ நம்மளுக்கு எதனா பிரச்சனை இருக்குன்னா டாக்டர் டயக்னோஸ் பண்ணுவார்லப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளமை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு வந்து இவரை எப்படி யூஸ் பண்ணுவார்னா டிடெக்டிவ் மெத்தடில் யூஸ் பண்ணுவாராம். அதை வச்சு தான் நம்மளோட ஆத்தர் கானன் டாயல் வந்து கேரக்டரான ஷெர்லாக் ஹோம்ஸை உருவாக்குனார். த வைடர் பிக்சர் இன் ஸ்காட்லாண்ட் அட் டைம் இஸ் செட் அவுட் அவர் ஹிஸ்டாரிக்கல் டைம்லைன். ஜோசப் பெல் வாஸ் பார்ன் இன் எய்டன்பர்க். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். இதை வந்து நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். கேட்டிருந்தோம், ஜோசப் பெல் வாஸ் பார்ன் எங்கே, இங்கிலாண்டா யூஎஸ்ஏவா எய்டன்பர்கான்னு கேட்டிருந்தோம். எய்டன்பர்க் தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அபவுட் தி ஆத்தர்.
Sir Arthur Ignatius Conan Doyle in the year 1859 to 1930 was a British writer. அவர் எங்க பிறந்தாரு? ஜோசப் பெல் வந்து எய்டன்பர்க். இவர் வந்து பிரிட்டிஷ் ரைட்டர், பெஸ்ட் நோன் ஃபார் his detective fiction featuring the character of Sherlock Holmes, which are generally considered milestones in field of crime fiction. Doyle wrote short story featuring the famous detective. The story is narrated by the character Dr. Watson, originally a physician. In 1887, he published a study in Scarlet. இது ஒரு previous year question. Study in Scarlet எந்த வருஷம்னு கேட்டாங்க? 1887. ஓகேவா? 1887ல Study in Scarlet, the first of 4 novels about Holmes and Dr. Watson. So in the Study of Scarletல first ஒரு 4 நாவல் யாரை பத்தி எழுதியிருக்காங்க? இந்த ஹோம்ஸும் இந்த வாட்சனை பத்தி. His notable works include Stories of Sherlock Holmes and The Lost World. Very important. இப்போ நான் நடத்தினது இந்த 1887 அப்புறம் இந்த Stories of Sherlock Holmes and The Lost Worldனா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக glossary முடிச்சிடலாம். காண்ட்னா என்ன? நீங்கள் தான் சொல்லணும். லீன், ஒல்லி ஆகுது. லீன் எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் சஃபரிங், ஹங்கர் ஆர் ஏஜ். ட்விட்ச்னா என்னது? இப்படின்னல சும்மா கை தூக்கி தூக்கி. கேவ் ஷார்ட் சடன் ஜர்க்கிங் மூமெண்ட், இப்படியே ஜர்க் பண்ணுறாரு. கண்டேஜியஸ்னா என்னென்னா, கண்டேஜியஸ்னா என்ன? ஸ்ப்ரெட் ஆகும்னு சொன்னல, ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் அ டிசீஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். க்ரோன்னா டீப்பான வலியில் கத்துறது, deep inarticulate sound conveying pain or despair. Plague na enadu? A contagious bacterial disease characterized by fever. Bolted na enadu? Kaduva poi saati aduve lock potukadu. Close the door with a bar that slides into a socket. Mantelpiece na or wooden sonna above the fire, a structure of wood or marble above or around the fireplace. Half crown na in a British coin pathuma, a former British coin equal to 2 shillings and 6 pence. அதாவது 2 shillings 12 1/2 pence ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 shillings and 6 pence. இது வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். tongs-னா என்னது? a device used for picking objects. நான் சொன்னேன். for long pieces free at one end and pressed together at the other. நான் சொன்னேன்லப்பா எதுன்னு சொல்லிட்டு. delirious na disturbed state of mind characterized by restlessness. frail na weak and delicate. frail na weak ah irukkuradhu. startled na felt sudden shock or alarm. avan vandu startle aitana bayandhutaan, sudden shock ன்றாங்க. scuffle na sudden short fight. லாஸ்டா ஸ்கஃபில் அவங்கள வந்து அவங்க ஹேண்ட் கஃப் போடுவாங்க, உடனே ஒரு ஃபைட் நடக்கும், அதுதான் sudden short fight. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் என்ன இந்த ப்ரோஸ் பேர்? அ டையிங் டிடெக்டிவ். நம்ம டிடெக்டிவ் பேர் தான் ஷெர்லாக் ஹோம்ஸ், அவரோட அசிஸ்டன்ட் தான் வாட்சன், அந்த லேண்ட் லேடி பேர் ஹட்சன், அப்புறம் வேறு அந்த இன்ஸ்பெக்டர் பேர் மார்டன், இன்ஸ்பெக்டர், அப்புறம் அந்த இவர் பேர் கல்வர்டன் ஸ்மித். யாரை கொலை பண்ணிட்டாங்க? விக்டர் சேவேஜ். அவ்வளோதான், ஈஸி. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இன்றைக்கி இதை முடிச்சிடலாம். தேங்க்யூ.